அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவன் 3 மாத காலமாக தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். கண்ணின் கருவழி போல நம்மையும் நம் குடும்பத்தையும் ஊழியங்களையும் உறவினர்களையும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் வெளியெடுத்து கிருபையாய் காத்து கொண்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, கடந்த 3 மாத காலம் முழுவதுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். ஆண்டவரே, அப்பா, எவ்வளவோ ஆண்டவரே சிலருடைய வாழ்க்கையில் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, நீர் அவர்களை கைவிடாமல் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த காரியத்தில் துக்கமாய் இருந்தாலும் அவர்களுடைய துக்கம் எல்லாம் மாற்றி ஆண்டவரே நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், ஆரோக்கியமாய் இருக்கட்டும், சாட்சியாய் ஆண்டவரே உங்க வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய நல்ல மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திர ராஜா. இந்த புதிய ஏப்ரல் மாதம் முழுவதுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீர் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் வர வேண்டிய நன்மைகளை கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து சிலருக்கு ஆண்டவரே தேவைகள் சந்தித்திருப்பீர், சிலருடைய தேவைகள் வர வேண்டியதற்கு தகப்பனே அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் அவர்களை நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் 3 மாத காலம் முழுவதும் நமக்கு போதுமானவராய் இருந்தார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். இப்போ இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? நமக்கு வேதத்தில் உள்ள அத்துணை வார்த்தைகளுமே, நமக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஆனாலும் விசேஷ விதமாக ஜெபித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது, நம்ம தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் எது அப்படின்றத நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதை தெரிஞ்சு கொண்டாதான் நமக்கு ஆசீர்வாதமே வரும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் மனசுல என்ன இருக்கு, நம்மை குறித்து அவருடைய திட்டம் என்ன, நம்மை குறித்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது முதலாவது நமக்கு தெளிவு இருந்தாதான் நிச்சயமா என் ஆண்டவரை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முதலாவது வரும். அதனால அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு, அவருடைய இருதயத்தில் நம்மை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ நீங்க இந்த உலகத்துலதான் வாழ்றீங்க, ஆனா இந்த உலகத்தோடு நீங்க, அதாவது சில விஷயங்களை நீங்க ஒத்து போக கூடாது. எதுல ஒத்து போக கூடாது சொல்லுவாங்க. நிறைய பேர் கடனை வாங்கிட்டு, ஆமா எல்லா கடன்ல யாரு கடன் வாங்காம இருக்கா அப்படின்னு சொல்லி, ஆமா வியாதி யாருக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்தோடு நீங்க ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ உங்க மனசு ஆண்டவரை குறிச்ச ஒரு நல்ல தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதனாலதான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கஷ்டத்திலையும் கவலையிலையும் பிரச்சனையிலையும் வியாதியிலையும் வறுமையிலையும் கடன்லையும் இருக்க முடியுது. அதனால நம்ம ஆண்டவர் முதல்ல அதனால அப்படி இருக்காங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நேத்தெல்லாம் ஃபுல்லா தலைவலிப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, ஆமாங்க எனக்கும் அந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம். உங்களை படைச்ச தெய்வம் நிச்சயமா உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற உடனே அவங்களுக்கு அவங்க சொல்ல வந்து உங்களுக்கு மேல நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா நம்ம 4 சொல்ல வேண்டியது. அப்படி ஆண்டவர் சொல்லல. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் என்ன சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகுத்தறியத்தக்கதாக அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி பகுத்து அறிந்து கொள்ளுங்கள். மனுஷனுக்கு பாருங்க 6ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. அததான் சொல்றாரு, நீங்க பகுத்து அறிந்து கொள்ளுங்கள். யார் என்ன சொல்றாங்களோ நமக்கும் அதேதான் அப்படின்னு போய் அதுல விழுந்துடக்கூடாது. நீங்கள் பகுத்து அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படி நீங்க பகுத்து அறிந்து கொண்டீங்கள் அப்படின்னா உங்கள் மனம் புதிதாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க மனசு புதுசாச்சுனாவே உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. யாருதான் கடன் வாங்கல, நாடே கடன்ல தான் இருக்குது. நம்ம நாடே கடன்ல இருக்கும்போது நம்ம கடன்ல இருந்தா ஒண்ணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க என்ன சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கலாம். நம்ம உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாருங்க, நீங்க கடனும் வாங்க மாட்டீங்க, பிறரையும் நீங்க ஆளுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவீங்களா, கடன் கொடுப்பீங்க, அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், நீ அவர்களை ஆண்டு கொள்ளுவாய் அப்படிங்கிறார். உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாரும் ஆண்டு கொள்ள முடியாது, நீதான் அவங்களை ஆளுகை செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இவ்விதமாய் அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு அததான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க என்ன பண்ணணும், அதை பகுத்து அறிந்து நீங்க உணர்ந்து கொள்ளும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். நிச்சயமா அவர் சொன்னார்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பாருங்க. ஆனா அவர் வந்து வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு பாருங்க, வானம் அழிந்தாலும் பூமி ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தையாகிலும், அந்த நியாயப்பிரமாண அந்த வார்த்தை என்ன ஆகுதான், வார்த்தையும் அந்த வார்த்தையில் உள்ள ஒரு சின்ன எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வானம் அழியலாம், பூமி ஒழியலாம், ஆனா நான் சொன்னது ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாது, அந்த எழுத்தினுடைய ஒரு சின்ன உருவு கூட மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் சத்தியம் உள்ள தேவன் அவர். அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் சத்திய பரன் அவர். அப்படிங்கும் பொழுது அவர் நிச்சயமா சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் வந்து நடக்கும், வந்து தங்கும், பழிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 28:12 விதமாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் கடன் வாங்குறாங்க, நானும் கடன் வாங்குறேன் இல்லைங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், நீ கையிட்டு செய்யற வேலை எல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரா, ஆசீர்வதிக்கவும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தேவனுடைய பரிபூரணமான சித்தம் எது அப்படின்னா, நீ கடன் வாங்கக்கூடாது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், நீ அவர்களை ஆண்டு கொள்ளுவாய். இதுதான் தேவனுடைய பரிபூரணமான சித்தம், அவருடைய பரிபூரணமான விருப்பம் எது அப்படின்னா இதுதான்.
தான் நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணும், அநேகருக்கு நீங்க தான் தலையா இருக்கணும்ன்றது தான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் உங்களை தலையாக்குவார், உங்களை மேலாக்குவார். நீங்க தான் தலையா இருக்கணும்னு சொல்லி, நீங்க தான் மேலா இருக்கணும், உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு அழகு பார்க்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். அடுத்து உபாகமத்தின் புத்தகம் 28:8 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் நீங்க எந்த இடத்துல நீங்க குடியிருந்தாலும் நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் அந்த தேசத்துல ஆண்டவர் உங்களை என்ன பண்றாராம், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லா அவருடைய பிள்ளைங்க நல்லா வாழ்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறத நீங்க விரும்புவீங்களா? என் பிள்ளைங்க எப்படியாவது ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கண்ணீர் விடணும், அழணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளை குறிச்சு என்னைக்காவது நீங்க அப்படி நினைப்பீங்களா? ஒரு தாய் அப்படி நினைக்க முடியுமா? ஒரு தகப்பன் அப்படி நினைக்க முடியுமா? தாயினும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர், உயர்வானவர் நம் தேவன். உலக தகப்பன் கூட உங்களை விட்டு ஒருவேளை போயிருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து, அவர் உங்களை தெரிந்து கொண்ட அவருடைய தமது நோக்கத்தை, பரிபூரணமான சித்தத்தை உங்களில் நிறைவேற்றி உங்களை உயர்த்தி அவர் மகிழ பண்ண அவர் நீதி உள்ள பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம்பரியமானவர்களை, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும், பாருங்க, நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்க மனசை கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லி நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லி தியானித்து அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது உங்க மனசு புதுசாகும், நீங்க மறுரூபப்படுவீர்கள், ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும், பலிக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் தான் வியாதி இருக்கு, வியாதி இல்லாம யார் இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, வியாதி இல்லாம வாழ முடியுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். வியாதி இல்லாம என் பிள்ளைங்க வாழணுன்றதுதான் தேவனுடைய சித்தம். வசனம் விதமாய் சொல்லுகிறது, 122 சங்கீதம் 7 உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி இருக்கணுமா, நீங்க இருக்கிற தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வசனத்துல சொன்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உங்க அலங்கத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா, நீங்க சமாதானமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் அதுதாங்க. அந்த சமாதானத்தை கெடுக்கும்படி, குழைக்கும்படி பிசாசானவன் அப்படிப்பட்ட காரியங்களை அதான் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரை விழுங்கலான்னு சொல்லி, பிசாசோட வேலை என்ன, ஒருத்தரோட சமாதானத்தை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், சுகத்தை கெடுக்கணும், கடன் வாங்க வைக்கணும். இதெல்லாம் பிசாசுடைய திட்டம். நீங்க அதுக்கு உடன்படாம தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் எதுன்றத நீங்க முதலாவது உங்க இருதயத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள நீங்க உறுதிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல தாங்கும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க எல்லாருமே சுகத்தோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் சுகமா இல்ல, உன் அரண்மனைகளுக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் இப்படின்னு சொல்லி நீங்க மாமனார் மாமியார், உங்க குடும்பத்துக்குள்ள அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாகன்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே கடந்து வருகிறது. ஆண்டவரே, நீங்க இப்படிதானப்பா சொல்லியிருக்கிறீங்க, நீங்க சொன்னபடி எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்க ஆயுளோடு ஆண்டவர் உங்களை பாதுகாக்க சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ தேவனுடைய சித்தம் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையே நமக்கு தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள் நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இப்ப எத்தனையோ வசனங்கள் பார்த்தாச்சு. இந்த வசனம் தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான்
அவருடைய விருப்பம். இப்ப சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க இல்ல பிள்ளைகளா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாய் தந்தை யாரா இருந்தாலும் தன்னுடைய வார்த்தைகள் வழியா தான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையுமே, எல்லா எக்ஸ்பிரஷன் எதுல இருந்து வருது அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகள் வழியா தான் அவங்க சொல்ல முடியும். அதான் ஆண்டவருடைய சித்தம் எது அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்லி இருக்கிற வசனங்கள், அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து பகுத்தறிவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அப்போ தேவனுடைய சித்தம் எது? அப்போ தேவ சித்தம் இல்லாத சில காரியங்கள் நடக்குதே, வியாதி இருக்கே, கடன் இருக்கே, அது என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. ஆமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா பிசாசுடைய காரியங்களுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும். பொல்லாத பிசாசை, கடனை வாங்க தூண்டுகிற அசுத்த ஆவியை எங்களை விட்டு வெளியேறு, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக சாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யணும். வியாதி இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கலாம், வியாதியை எதிர்த்து பேசுங்க. வியாதிக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, எல்லா வியாதியும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார், எந்த வியாதிக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி அதை எதிர்த்து நீங்க பேசும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது ஒரு கோலியாத்தை போய் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா, என் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நீ ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கவன் கல்லை எடுத்து தாங்க வீசுறான். ஒரு கூழாங்கல் கல்லை எடுத்து வீசும் பொழுது ஒரு கல்லுல மனுஷனோட உயிர் போகுமா? பாருங்க, இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையின்படியாக கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும், உங்களை வெற்றி சிறக்க பண்ணும், உங்களை சுகப்படுத்தும், உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யங்களாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுறார் பாருங்க, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் வகையின்படியே அவருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம்ன்றது, கர்த்தருடைய சித்தம்ன்றது அவர் வார்த்தையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். பின்னும் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் வருகிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவருடைய வார்த்தை பாருங்க, நீ வியாதியோட இருக்கணும்னு அவர் விரும்பல. நீங்க வியாதியோட, நீங்க ஒரு சுகவீனத்தோட இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம்பரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஒரு பிரச்சனை வியாதினா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பிறகு இவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்தான் நமக்கு பரிகாரி. உன் பரிகாரி ஆகிய கர்த்தரை நினைத்துக் கொள் அப்படின்னு தான் வசனம் வருகிறது. அதனால உங்களுக்கு எது வியாதியிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்க பரிகாரி, அவர் தான் பரிகாரம். இன்னைக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க, இல்லைங்க. ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிகாரியாக ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்க, முன்னாடி வசனம் என்ன ஆண்டவர் சொன்னாரு, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னாரு. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு, அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆம்பரியமானவர்களே, நீங்க நம்புங்க, உங்க பாவம் எல்லாம் அவர் எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். உங்களுக்கு உங்க மேல எந்த பாவமும் இல்லை, அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால ஆண்டவருடைய இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிங்க. எந்த பாவத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லா சாபத்தையும் பாவத்தையும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்களோ, என் பாவத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டாரு, என் இயேசு என் பாவங்களை சுமந்தார்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய பெயர்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி கொள்ள அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆம்பரியமானவர்களை, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளோ தூரமா அவங்க பாவத்தை விட்டு நான் அகற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் பாருங்க, அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களை விட்டு விலகி போன அந்த பாவத்தை நீங்க ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் எங்களை விட்டு நீங்க விலக்கி போட்டதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க தேவனுக்கு பயப்படுகிற சனமா இருந்தா உங்க மேல நிச்சயமா எந்த பாவமும், எந்த சாபமும், எந்த வியாதியும், எந்த வறுமையும், எந்த தரித்திரமும் உங்க மேல இருக்க முடியாது. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி போடுவார். பிரியமானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா எனக்கு இந்த பொருள் வாங்கி தரீங்களா, அம்மா எனக்கு இந்த பொருள் மேல எனக்கு ஆசையா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அந்த சமயத்துக்கு உங்களால அதாவது இந்த உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த நேரத்துல அதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் அதை மனசுலயே வச்சிருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் புள்ள அன்னைக்கு கேட்டான், எப்படியாவது இதை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உங்க கையில அந்த சமயம் வாய்க்கும் பொழுது நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, அதை மறக்காம கட்டாயம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்வீங்க. கேட்ட பிள்ளைங்க மறந்துருப்பாங்க, ஆனா அதை சொன்ன பிள்ளைங்க மறந்துருப்பாங்க, ஆனா கேட்ட நீங்க அதை மறக்காம செய்றீங்க இல்லையா? அதே போலதாங்க ஆண்டவர் அதை விட 1000 மடங்கு, கொடான கோடி மடங்கு அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த பயத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாக நீங்க பயப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம், அடிக்கடி நீங்க கேட்டதா இருந்தாலும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாம். யோசேப்பு என்கிறதான ஒரு நல்ல பக்தன், ஒரு உண்மையுள்ள மனுஷன், அவன் என்ன பண்றான் பாருங்க, ஒரு ராஜாவோட வீட்டுல இருக்கிறான். அப்போ அந்த ராஜாவோட மனைவி என்ன பண்றா, பலவந்தமா நீ வா என்னோட அப்படின்னு சொல்லி தப்பு செய்யறதுக்கு கூப்பிடுறா, பாவம் செய்யறதுக்கு கூப்பிடுறா. ஆனா யோசேப்பு என்ன பண்ணாரு, அவன் உதறி தள்ளிவிட்டு என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதறி தள்ளிட்டு ஓடுறாங்க. அதுதான் தெய்வ பயம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு தப்ப செய்யறதுக்கு முன்னாடியே பயம் வருது பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, அவன் தப்பு செய்யல, ஆனா யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தார். ஜெயில தான் யோசேப்பு போடப்பட்டான், செய்யாத தப்புக்கு போனான். ஆனா தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதற்காக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அப்படி நடக்கும். ஜெயிலுக்குள்ள போறான், அங்க சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்றான். திரும்ப அந்த ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் வருது, அதுக்கு விளக்கம் சொல்லும்படிக்கு கடந்து அழைப்பிக்கப்படுறான். கடைசியா அவன் தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்படுறான். இதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை சில பாதைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க வேத வசனங்களை நிச்சயமாய் சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து தொடர்ந்து நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல இருங்கள். நிச்சயமா ஆண்டவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவிகொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது, பிலேயாம் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அந்த பாலாக்குங்கிற அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ராஜா வர வச்சு காசு நிறைய பணங்களை கொடுத்து நான் இவ்வளவு தர்றேன், இந்த ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பாலாக்குங்கிற ராஜா சொல்றான். அப்போ பிலேயாம் கிளம்பி போறான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அங்க விடல. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை யாராலும் சபிக்க முடியாது. எந்த சாபமும்
உங்க மேல வர முடியாது. அதுதான் இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆம்பரியமானவர்களே, உங்க மேல ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் யாராவது பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த சாபத்தை கர்த்தர் இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம்பரியமானவர்களே, அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று வசனம் சொல்கிறது. இதை நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை எல்லா சாபத்தையும் உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிரியமானவர்களே, உங்கள் சாபத்தை எல்லாம் ஆண்டவர் இன்றைய தினத்திலே அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணிவிட்டார். உங்களுக்கு அந்த எந்த உறுத்துதலும் இல்லாம, ஆண்டவரே இதனை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நீங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பாருங்க, ஆண்டவர் நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லல, நீ கையிடுற எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, உன் ஆடைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்க ஒன்றுடைய குறைவா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பவே இல்லை. என் பிள்ளைங்க மோர் தென் எனஃபா இருக்கணும், என் பிள்ளைங்க நிரம்பி விழுகிற ஆசீர்வாதங்களோட வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அப்போ உங்க மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ கையீடு செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உன் நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி எல்லாவற்றையும் நீ கையிடக்கூடிய எல்லாவற்றையும் உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க கையிட்டு செய்கிற நீங்க படிக்கிற படிப்பு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா எக்ஸாம் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் நீங்க படிக்கிற உங்கள் படிப்பை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாகவே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, தேவ ஜனமே, நீங்கள் கையிடும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இதுல ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய வல்லமை, அதாவது பிதாவானவர் எப்படி கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினாரோ அந்த மகத்துவம், அந்த வல்லமை உங்களுக்கும் உண்டு. உங்களுக்குள்ள இருந்து அவர் அப்படி கிரியை நடப்பிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப ஆண்டு சொல்றாரு பாருங்க, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவரு எவ்வளவு மகத்துவமுள்ளர் அப்படின்றத நீங்க அறியும்படிக்கு வசனம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவரே நீங்க தரணும். உங்களுக்காக இன்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய பிள்ளைகளுக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி, எல்லா அக்கிரமங்களுக்கும் பிள்ளைங்களை விலக்கி பாதுகாக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அவருடைய கூட இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. பாருங்க, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் கொடுத்து நீங்க ஆண்டவருடைய சித்தம் எதுன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர் கொடுத்திருக்கிறார்.
இப்போ ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது, அவருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் நம்ம தெளிவா முதலாவது நம்மளுடைய இருதயத்துல உணரணும். தெளிவா புரிஞ்சு, தெளிவா உணர்ந்து, தெளிவா நமக்குள்ள அந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள வரணும். எபேசியர் 3:19 விதமாய் சொல்லுகிறது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, ஒரு ஊழியர் செய்யற அவர் வேண்டிக் கொள்றாரு ஒவ்வொருத்தருக்கும். ஆம்பரியம் இன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்காகவும் இப்படி நாம வேண்டிக் கொள்ளணும். பவுல போல சொல்ற பாருங்க, தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம தரித்திரத்தில் இருக்கணும்னு அவர் விரும்பாத தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நமக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஆம்பரியமானவர்களே, நீங்க தரித்திரத்துல வாழணும்னு ஆண்டவர் விரும்பல, நீங்க ஐஸ்வர்யங்களாக நல்லா வாழணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நல்ல சுகத்தோட வாழணும்னு விரும்புகிறார். உன் அடக்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் இருப்பதாக சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் நீக்கி உங்களை ஐஸ்வர்யங்களாக அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க வேண்டும், நீங்கள் கடன் வாங்குவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சொல்றாரு பாருங்க, அதை நான் உன்னை விட்டு விலக்குவேன், அந்த கடன் நீ வாங்க மாட்ட, அநேக சாதிகளுக்கு நீ கொடுப்ப, அநேகரை நீ ஆளுகை செய்வ, நீ ஆழ பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் இவ்வளவு நல்லவர் பாருங்க. எபேசியர் 5:17 விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க எவ்வளவு பெரிய பாஸ்டர், அவங்களுக்கு தான் வியாதியில இருக்காங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு தான் இந்த பொருள் இல்லாம அந்த ஆசீர்வாதம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனுஷங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட மதியற்றவர்களா இராமல் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மனுஷங்களை பார்த்து நீங்க அவங்களே அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இருந்தா என்ன, இந்தியாவே கடல்ல இருக்கு, நாம கடல்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் ஆதங்கத்தோடு உங்களோடு கூட பேசுகிறார். ஆம்பரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து அறிந்து பகுத்தறிந்து உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு இன்னைக்கு தேவனுடைய சித்தம் தெரியல அப்படின்னா இன்னும் நம்ம முட்டாளாதான் வாழ்றோம் அப்படின்னு தான் அர்த்தம், இல்லையா? தேவனுடைய சித்தம் என்னன்னே தெரியல. தேவனுடைய சித்தம் எது, அவர் எதுக்காக வந்தாரு, நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசாசியா அவர் நம்மளை படைச்சாரு, இதையெல்லாம் உணர்ந்து நமக்கு அந்த உணர்வு இல்லை அப்படின்னா, அந்த தேவனுடைய சித்தமே தெரியல அப்படின்னா இன்னும் முட்டாளாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆகையினால பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும் சொல்லி நல்ல விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:18 விதமாய் சொல்லுகிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பூமியில வாழும்போது எதை நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டு நீங்க கட்டுறீங்களோ அது என்ன இருக்குமா, பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். அப்போ என்ன கட்டுறது, என்ன கட்ட அவிழ்க்கிறது அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது வியாதியை கொடுக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை கட்டணும். ஏழ்மை, தரித்திரம், இதெல்லாம் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எந்த வியாதிக்கும் எந்த கடனுக்கும் என் மேல அதிகாரம் கிடையாது. கடனை கொடுக்கிற அசுத்த ஆவி, கடனை வாங்கணுங்கிற தூண்டுகிற அந்த கொள்ளாத பிசாசுடைய ஆவியை நான் கட்டுகிறேன், நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ அங்க பரலோகத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஆமென், என் புள்ள வாயை திறந்து ஜெபம் பண்ணிட்டான், நானும் அதை கட்டுறேன், என் புள்ள வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணக்கூடாது, கடன் வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க எதையெல்லாம் கட்டுறீங்களோ அங்க ஆண்டவர் நமக்கு ஆமென், என் புள்ள சொல்லிட்டான், நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆண்டவர் அடுத்து சொல்றாரு பாருங்க, பூலோகத்திலே
நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்றது உண்மைப்பான்றாரு, மெய்யாகவே உண்மையாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த பூமியில எதை கட்டுறீங்களோ அது உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கும். எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பணமே நீ வா, இயேசுவின் நாமத்தினாலே சுகமே நீ வா, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமே நீ வா, என்ன வேணுமோ அதை நீங்க ஆண்டவர்கிட்ட நான் கட்ட அவிழ்க்கிறேன், சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், விடுதலையை கட்டவிழ்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டவிழ்த்து ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு பரலோகத்திலும் என்ன பண்ணிருக்குமா, கட்டவிழ்க்கப்படும். என் பிள்ளை சொல்லிட்டான், ஜோம் பண்ணிட்டான், இனி என் பிள்ளைக்கு நான் அதை கொடுக்க போறேன், அவன் பணத்துக்காக ஜோம் பண்றான், அவன் சுகத்துக்காக ஜோம் பண்றான், அவன் ஐஸ்வர்யத்துக்காக ஜோம் பண்றான், அவன் ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டான், அதுல இருந்து விடுதலை வேணும்னு ஜோம் பண்றான், அதுக்கு நான் ஆமேன்னு சொல்லி என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் பூமியில எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறீர்களோ, சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறேன், செழிப்பை கட்டவிழ்க்கிறேன், ஆரோக்கியத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு பரலோகத்திலே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால பிரியமானவர்களே, யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டபடி நீங்க என்ன பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படித்திருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இவ்வளவு நேரம் உம்முடைய ஆண்டவரே உடைய சுத்த ஆண்டவரே உடைய சித்தமுள்ளதை ஆண்டவரே உடைய விருப்பத்தை எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று உடைய ஜனங்கள் பகுத்து அறிந்து மனதை புதிதாக்கி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ, கர்த்தாவே மறுரூபப்பட்டு வாழ ஆண்டவரே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அறிக்கை செய்து ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறப்பீராக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறிந்து உணர்ந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே, திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும், வேலை நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சுகத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், விடுதலையை கட்டவிழ்க்கிறோம், வேலை வருமானத்தை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படும் சொன்னீங்களே கர்த்தாவே. நீர் கூட இருந்து உடைய ஜனங்கள் எந்த காரியத்தில சொல்லி ஜெபிக்கிறார்களோ நீர் அப்படியே நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாம் இயேசுப்பா ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் எடுத்து ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் முழுவதுக்கும் இந்த வருஷம் முழுவதுக்கும் உங்களுக்கு போதுமானவராய் இருந்து உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண அவர் பரிசுத்தமுள்ள நீதியுள்ள உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.